என்னம்மா நெட்டச்சி, எல்லாரையும் திடீர்னு ஹோட்டலுக்கு வான்னு கூப்பிட்டுருக்க? இன்னைக்கு உனக்கு கல்யாண நாளா பிறந்த நாளா? என்ன விசேஷம்? கிடையாதே, இவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாளும் கிடையாது, கல்யாண நாளும் கிடையாதே. எத்தே, நான் உங்ககிட்ட பன்னீர் பட்டர் மசாலா வேணும்னு கேட்டோம்ல, அது இவ காதில் விழுந்திருக்கும். அதனால தான் சரி எனக்கு வாங்கி கொடுக்கலான்னு எல்லாரையும் கூட்டு வந்திருக்கா. ஆமாம், நீ வீட்டுக்குள்ளே உட்காந்து என்கிட்ட பேசுனது 4 தெரு தள்ளி இருக்கிற இவளுக்கு கேட்டுட்டு அதான் கூட்டிகிட்டு வந்திருக்கா. எத்தே, அதெல்லாம் கேட்கும் தே. ஃப்ரெண்ட்ஷிப்பு தே, ஃப்ரெண்ட்ஷிப்பு. அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஆமாம், பொல்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு வந்துட்டாளுங்க. எனக்கு கூட தான் ஒரு நல்ல ஃப்ரெண்டு இருக்கா. உங்கள் ஃப்ரெண்டு யாரு? என் மாமியார் தானே? ஆமாட்டி, அவளை தான் சொல்லுதேன். கனகலட்சுமி, கனகான்னு கூப்பிடுவோமே, என் ஃப்ரெண்டு. எச்சி கையால் கூட காக்கா ஓட்ட மாட்டாங்க. அவங்க உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா? அடியே, என் ஃப்ரெண்டை பற்றி குறை சொல்லாத, மூஞ்சிலே குத்திடுவேன். ஆளாளுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க, எதுக்கு எல்லாரையும் வர சொன்னேன்னு விஷயத்த சொல்லிட்டி. ஆமாட்டி, சொல்லு. எல்லாரும் அடிச்சு பிடிச்சி என்னமோ ஏதோ ஓடி வந்தா நீ பேசாம உட்காந்துக்கிட்டு இருக்க. என்ன விஷயம் சொல்ல? ஏக்கா, அதுக்கு தாங்க்கா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி சொல்லன்னே தெரியல. வாயை வச்சு தான் சொல்லணும், வேற எப்படி சொல்ல போற? பேப்பர்ல வேணா எழுதி காட்டுதியா? வேண்டாம் வேண்டாம், நானே சொல்லிடுதேன். ஏம்மா சீக்கிரம் சொல்லி தொலைம்மா. சொல்லுதேன்னு உயிரை வாங்காத. சொல்லிடுவேன். ஏ அப்பா, இவ சொல்லிடுவேன் உயிரை போட்டு வாங்குதாலே. எல்லாரும் வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம், இவ மெதுவா வந்து சொல்லட்டும். சரி சரி, இருங்க சொல்லுதேன். சொல்லுமா தாயே, நல்லா இருப்ப. உன் காலில் வேணா கூட உளுந்து கேட்கேன். சொல்லு சீக்கிரம். அது வந்து வந்து என்ன விஷயம்னா, நானும் ராமுவும் அம்மா அப்பா ஆக போகிறோம். அடிக்கள்ளி, சொல்லவே இல்லை. எத்தனை மாசம்? ராமு என்னை விட்டுட்டு ஐபிஎல் மேட்ச் பார்க்கலான்னு மெட்ராஸுக்கு கிளம்புனாரா. நானும் போவேன்னு அவர் கூட சண்டை போட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். உடனே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடி இருக்காரு. அங்கே போனால் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு நான் மாசமாக இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஏம்மா, இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குட்டி. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிட்டுல்ல, இன்னும் இந்த பிள்ளைக்கு ஒரு குழந்தை இல்லையே. எப்போ குழந்தை பிறக்கும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை, நல்ல செய்தியை சொல்லிட்டேன். காளியாத்தா, மாரியாத்தா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. குட்டி நெட்டம்மாவா குட்டி ராமுவான்னு தெரியலையே. ஏக்கா, அது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு தான் ராமு டாக்டர்கிட்ட ஸ்கேன் எடுக்க சொன்னார். அந்த டாக்டர் வழுக்க மாட்டேன், ஸ்கேன் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானே. அடியே, 2 மாசத்துல ஸ்கேன் எடுத்தா என்னடி தெரியும்? உள்ள குழந்தை இன்னும் வளர்ந்துருக்காதடி, ஒன்றும் தெரியாது. அவங்களே சொல்லுவாங்க எப்போ ஸ்கேன் எடுக்கணும்னு. நீ பாட்டுக்கு ஸ்கேன் குதிச்சுக்கிட்டு நிற்காத. அடிக்கடி ஸ்கேன் எடுத்தா உடம்புக்கு நல்லது கிடையாது. இனிமே நீ நல்ல சத்தான காய்கறிகள் பழங்கள் மட்டும்தான் சாப்பிடணும், சரியா? நிறைய ஜூஸ் குடிக்கணும், நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். அங்கே எங்கேயும் ஓடிக்கிட்டு அலையக்கூடாது. அதைத்தான் அந்த வழுக்க மண்டையர்னு சொன்னார். வழக்கம் போல சவுத்துல ஏறி குதிக்கிறது, மரத்துல ஏறி ஓடுறது, தாவறது, இதெல்லாம் செய்ய முடியாது. அம்மாவாக போறீங்க. யாரு சொன்னா? அதெல்லாம் நான் வழக்கம் போல செய்யறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். குழந்தை பிறக்கிற வரைக்கும் கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருடி, உன் வேலையெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காதே. சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம்ல, எல்லாரும் சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப பசிக்கே. ஆமா, எனக்கு சாப்பாடு வேணும். வீட்டில் வச்சே பசிக்க ஆரம்பிச்சிட்டு. நெட்டத்தங்கம், இந்த சந்தோஷமான விஷயத்துக்கு ட்ரீட் வைக்கதான் எங்க எல்லாரையும் வர சொன்னியோ? ஆமாக்கா, எனக்கு உங்களை விட்ட யாரு இருக்கா? எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லலான்னு பார்த்தேன். அவங்க 2 பேரும் ஆச்சி ஊருக்கு போயிருக்காங்களாம். நேரில் சொன்னாதானே நல்லா இருக்கும். நாளைக்கு வந்துடுவாங்க. அவங்ககிட்ட போய் நாளைக்கு சொல்லிக்கிடுவோம். அதான் சரி, இன்னைக்கு உங்கள் எல்லார்ட்டையும் முதல்ல சொல்லிடுவோமேன்னு கூட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷம் டி, சந்தோஷமா இருக்கு. எங்களையும் குடும்பத்தில் உள்ள ஆட்களா நினைச்சி எங்ககிட்ட வந்து முதல்ல சொல்லணும்ட்டு வந்திருக்க பத்தியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ நல்லபடியா குழந்தைய பெற்று எடுத்து நீயும் ராமு தம்பியும் குழந்தையோட ரொம்ப சந்தோஷமா வாழணும். பசிக்கு. ஏம்மா, ஒரு சோத்தை ஆர்டர் போட்டு விடுங்கம்மா, இல்லைன்னா இந்த பிள்ளை பசிக்கின்னு மேசையை பிடிச்சி தின்ற போகுது. எப்பா கடைக்கார தம்பி, இங்கே 6 பேர் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நீ என்ன அங்கே நின்று முழிச்சுக்கிட்டு இருக்க? இங்கே வந்து என்ன வேணும்னு கேட்க மாட்டியா? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? அண்ணாச்சி, நீங்க தான் கடைக்கு ஓனரா? இல்லக்கா, நான் வேலை தான் பார்க்கேன். ஓனர் பெறவாட்டி வருவாரு. அதான பாக்கேன். உன்னை பார்த்தா ஒரு ஓனர் மாதிரியே தெரியலையே. நீ வேற அங்கங்க நின்று முழிச்சுக்கிட்டு இருக்கியா? ஓனர் மாதிரி தெரியலையேன்னு பார்த்தேன். நானும் ஒரு சாப்பாட்டு கடை வச்சிருக்கேன்ப்பா, ஹோட்டல் வச்சிருக்கேன். நானும் ஒரு கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். நானும் ஒரு ஓனர் தான். அப்படியா? நீங்களும் கடை வச்சிருக்கீங்களா? என்ன கடை வச்சிருக்கீங்க? இட்லி கடை வச்சிருக்கேன்ப்பா. நான் காலையில மட்டும்தான் கடை போடுவேன். சரி, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? சாப்பாடு என்ன வேணும் மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. அதுக்கு இல்லப்பா, நாங்க கடை தான் வச்சிருக்கோம்னு முதலே உன்கிட்ட சொல்லிட்டோம்னு வச்சுக்கோயே, உனக்கு எங்களை பத்தி தெரிஞ்சிடும். சரி, இவங்களும் சாப்பாட்டு கடை தான் வச்சிருக்காங்க, நம்ம இந்த பொருளுக்கு இவ்வளவு விலை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கரெக்டான விலையை போடுவல்ல. இல்லைன்னா நீ பாட்டுக்கு வயசுக்கு பிள்ளை போட்டு தீட்டிட்டீங்கன்னா நாங்க எப்படி துட்டு கொடுக்க முடியும்? எங்க கடையில ஒரே ரேட்டு தான்க்கா. உங்களுக்காக நாங்க கூட்டி குறைச்சலாம் தர மாட்டோம். கடையில என்ன எழுதி போட்டிருக்கோமோ அந்த ரேட்டுக்கு தான் தருவோம். அண்ணாச்சி, யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கேட்டு கேட்டு கொடுத்துருங்க, சரியா?
ஏக்கா யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அவ்வளோத்தையும் கேட்டு வாங்கி நல்லா சாப்பிடுங்கக்கா. ராமு துட்டு கொடுத்து விட்டுருக்காரு. பார்க்க இந்த ஊர் பொம்பளைகள் மாதிரி தான் இருக்கு. இவளுக்கு என்னத்தை தின்ற போறாளுங்க, அது இதுன்னு ஆர்டர் போடலாம் இவளுக்கு தெரியாது. இவளுக்கு என்ன ஒரு ஆளுக்கு ஒரு பிரியாணி கொண்டு வான்னு சொல்லுவாளுங்க. நம்மளுக்கு வேலை மிச்சம், தட்டில் போட்டு கொண்டு வந்து வச்சுட்டா வேலை முடிஞ்சிடும். சரி, உங்க எல்லாருக்கும் பிரியாணி தானே வேணும்? சுட சுட இருக்கு, கொண்டு வரட்டா? சிக்கனா மட்டனா? பிரியாணி வேண்டாம்ப்பா. ராத்திரி போட்டு பிரியாணியை தின்னா நெஞ்சுக்குள்ளேயே நிக்கி. மத்தியானம் தான் நல்லா சாப்பிட்டுருப்பேன். ராத்திரினா பிரியாணி வேண்டாம், வேற ஏதாட்டும் ஆர்டர் போடுதேன். எனக்கு என்ன ஆர்டர் போடனே தெரியலையே. நம்மளுக்கும் பிரியாணி ராத்திரிக்கு செட் ஆகாதுப்பா. எனக்கு பிரியாணி வேண்டாம். ஆளுக்கு பிரியாணி வேண்டாம்னா செஞ்சு வச்ச பிரியாணி யாருக்கு தான் கொடுக்க? வேற என்ன வேணும்? பொறுப்பா, நாங்க யோசிச்சு மெதுவா தான் சொல்லுவோம். ஓ இஷ்டத்துக்கு நாங்க சாப்பிட முடியுமா? சரிக்கா, நல்லா யோசிச்சு சீக்கிரம் சொல்லுங்க. எனக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, காடை பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் கபாப், சிக்கன் கொத்துக்கறி, அது இதுன்னு எல்லாம் கொண்டு வாங்க. ஏமா, நான் 20 வருஷமா ஹோட்டல்ல வேலை பார்க்கேன். நான் கூட இவ்வளவு வேகமா சொன்னது இல்லையே. நீ நல்லா அழகா சொல்லுதுமா. பேசாம என் கடையில நீ வேலைக்கு சேர்ந்துருதியா? அண்ணாச்சி, உங்க கடையை மாதிரி 10 கடைக்கு அவ ஓனரு. அவளை போய் வேலைக்கு கூப்பிடுதீங்க. அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க மண்டையை உடைச்சிருவாங்க. இல்லக்கா, நீங்க சொல்றது நான் நம்ப மாட்டேன். இந்த பிள்ளைய பார்த்தா ஓனர் மாதிரி தெரியல. இந்த பிள்ளை அவ்வளவு அழகா சாப்பாடு பேரெல்லாம் சொல்லுது. இது சொல்ற ஸ்பீடை பார்த்தா நல்ல ட்ரைனிங் எடுத்து ஏதோ ஒரு பெரிய ஹோட்டல்ல சர்வர் வேலை பார்த்துருக்கு. சர்வர் வேலை பார்த்து ட்ரைனிங் எடுக்கல அண்ணாச்சி, சாப்பிட்டு ட்ரைனிங் எடுத்திருக்கா. சரிக்கா, எல்லாரும் ஆர்டர் சொன்னீங்கன்னா சூடா கொண்டு வந்து தருவேன். எப்பா, எனக்கு இந்த சப்பாத்தி, இட்லி, தோசை இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட்டேன்னா ராத்திரிக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரியே இருக்காது. சோறு வேணும், ஆனால் பிரியாணி வேண்டாம். இருக்குக்கா, கொண்டு வந்து தாரேன். மாலாக்கா உங்களுக்கு என்ன வேணும்? நூடுல்ஸ் வாங்கிடுவோமா? அதானே உங்களுக்கு பிடிக்கும். நீ வேற ஏண்டி இப்படி பண்ணுதே? நான் பன்னீர் பட்டர் மசாலாவும் புரோட்டாவும் சாப்பிடலான்னு நினைச்சேன். நீ வேற நுட்டால்ஸை ஞாபகப்படுத்தி விட்டுட்ட. இப்போ சாப்பிடாம எப்படி இருக்க முடியும்? அண்ணாச்சி, எனக்கு ஒரு நுட்டால்ஸ் கொண்டு வந்துருங்க. சிக்கன் நுட்டால்ஸு. ஏமா, யாரை பார்த்து முட்டாளுங்க? முட்டாள் இல்ல அண்ணாச்சி, நுட்டால்ஸு, சிக்கன் நுட்டால்ஸு. உங்களுக்கு தெரியாதோ? மாகின்னு சின்ன பிள்ளைங்க சாப்பிடுமே, அது. மாகியா? அது யாரு? மகேந்திர சிங் தோனி என்னையா சொல்லுதீங்க? அவர் மேட்ச் விளையாட மெட்ராஸ்ல இருக்காரு. அண்ணாச்சி, அவரை சொல்லல, சாப்பிடுற மாகின்னு பிள்ளைங்க சாப்பிடும்ல, பாக்கெட்டா விற்பாங்களே, அதை சொல்லுதேன். ஒரு மாகி கூட தெரியல. இவர் ஹோட்டல் வச்சு நடத்துதாரு. ஏக்கா, புரிஞ்சுட்டுக்கா. மேகியை தான் சொல்லுதீங்களோ? நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ் சொன்னீங்களோ? ஆமா அண்ணாச்சி, அதே நூட்டால்ஸ் தான். அது சூப்பரா இருக்கும். அது ஒன்று கொண்டு வந்துருங்க. பிறகு இந்த ஆட்டுக்கறி வச்சு செய்வாங்களே, உருண்டையா இருக்குமே, ஏதோ ஒரு உருண்டைன்னு சொல்லுவாங்களே, நல்லா பொரிச்சு தருவாங்க, மொறுன்னு இருக்குமே, அது வேணுமே. ஏக்கா, அது மட்டன் கோலா உருண்டை. அதே உருண்டை தான். அந்த உருண்டை ஒரு 4 கொண்டு வந்துருங்க. சரிக்கா, கொண்டு வரேன். சிம்ரன் தங்கம், நீ ஒன்றும் சொல்லலையா? நீங்க எல்லாரும் சொல்லி முடிங்க இழிச்சா ஆண்டி, நான் கடைசியில் சொல்லுதேன். லட்சுக்குட்டி, அத்தை பாட்டி, நீங்க 2 பேரும் என்ன சாப்பிட போறீங்க? ஏக்கா, என்ன சாப்பிடனே தெரியலக்கா. புதுசா ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும் போல இருக்கு. ஆனா என்ன சாப்பிடன்னு தெரியலையே. அவர்கிட்டயே கேளுட்டி, கடைக்காரன் என்ன வச்சிருக்கான்னு. அண்ணாச்சி, புதுசா ஏதாவது ஒரு சாப்பாடு கொண்டு வாங்க. அதுக்குன்னு உங்க கடையிலே இருக்கிறதுலே கேவலமா விற்காம கிடக்கும்ல, அதை கொண்டு வந்துடாதீங்க. சரியா? நல்ல சாப்பாடா பார்த்து கொண்டு வாங்க. ஏக்கா, சிக்கன் டிக்கா கொண்டு வரட்டா? அப்படின்னு என்னது? பேரே தெரியலையே. ஏக்கா, சிக்கனை துண்டு துண்டா வெட்டி மசாலாம் போட்டு ஒரு நீளமான குச்சியில குத்தி வரிசையா அடுக்கி வச்சிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? அதான் அது. நல்ல காய்கறி எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கும். அப்படியா அண்ணாச்சி? அப்ப அதையே கொண்டு வந்துருங்க. ஏக்கா, அது வெறும் சைட் டிஷ் தான்க்கா. அதை சாப்பிட்டா வயிறு நிறையாது. மெயின் டிஷ்ஷுக்கு என்ன கொண்டு வர? புரோட்டா கொண்டு வாங்க அண்ணாச்சி. சாப்பிட்டுட்டு வேற ஏதாட்டும் வேணா பிறகு கேட்க. சரிக்கா, கொண்டு வரேன். பாட்டி, உங்களுக்கு என்ன வேணும்? பாட்டின்னு சொன்னீங்கன்னா பல்ல பேத்துருவேன். ஒழுங்க மங்கம்மாக்கான்னு சொல்லு. பாட்டின்னு சொல்லாம பாப்பா என்ன சொல்ல முடியும்? ஏல, என்ன சொன்ன? ஒன்னும் இல்லக்கா, உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும்னு கேட்டேன். எனக்கு கறி தோசை வேணும், கொண்டு வா. சரி பாட்டி, கொண்டு வரேன். ஏல, இப்போ தானே சொன்னேன் பாட்டின்னு சொல்லாத அக்கான்னு சொல்லுன்னு. மறுபடியும் பாட்டிங்க? உயிரோட வீட்டுக்கு போகணும்னு ஆசை இல்லையா? ஐயோ, தெரியாம பாட்டின்னு வாயில வந்துட்டு மன்னிச்சிருங்க. ஏக்கா, நீங்க 2 பேரும் என்ன சொல்லலக்கா? அண்ணாச்சி, எனக்கு மாசமா இருக்கேன் பார்த்தீங்களா, அதனால ஒரே மயக்கம் வாந்தியா வந்துக்கிட்டு இருக்கு. ஒன்றும் சாப்பிட முடியாது போல. அதனால வெறும் சூப்பு மட்டும் கொண்டு வாங்க. நல்ல சுட சுட சிக்கனை போட்டு ஒரு நல்ல சூப்பு கொண்டு வாங்க. சரிக்கா, கொண்டு வரேன். ஏமா குதிரவாள் போட்ட பாப்பா, நீ மட்டும் ஒன்றும் சொல்லல. உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா எடுத்துட்டு வந்துடுவேன். இவங்க எல்லாரும் சொன்னாங்கல்ல, அது எல்லாத்தையும் 5 தட்டு எனக்கு கொண்டு வந்துருங்க. அது போக எனக்கு ஒரு 3 தட்டு சிக்கன் பிரியாணியும் 4 தட்டு மட்டன் பிரியாணியும் வேணும். ஏமா, என்னம்மா இப்படி ஆர்டர் போடுத? இவ்வளத்தையும் சாப்பிட போறியா, வெளியே கொண்டு விற்க போறியா? சின்ன பிள்ளை சாப்பிட்றத பார்த்து கண்ணு வைக்காதீங்க. இவ்வளவு இங்க சாப்பிட்றதுக்கு மட்டும்தான். பார்சல் கட்டுறதுக்கு வேற சொல்லுவேன். அண்ணாச்சி, முழிச்சுக்கிட்டே நிக்காதீங்க. அவ கேட்டதை கொண்டு வந்து கொடுங்க.
சரிக்கா கொண்டு வரேன். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இவ்வளவு சாப்பாடு ஆர்டர் போடுறீங்களே, சாப்பிட்டு கொடுக்க துட்டு வச்சிருக்கீங்களா? என்னப்பா இப்படி சொல்லுதே? எங்களை பார்த்தா சாப்பிட்டு துட்டு கொடுக்காம ஓடுற ஆளுக்க மாதிரியே தெரியுது. அதுக்கு இல்லக்கா, ஐட்டம்லாம் ரொம்ப அதிகமா சொல்லியிருக்கீங்க. எதையும் தூக்கிட்டு ஓடிடுவீங்களோன்னு பயமா இருக்கு. போப்பா, உன் மூஞ்ச ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. சோத்த கண்ணில் காட்டு, சீக்கிரம் போ. கடவுளே, இவளுக்கு ஆர்டர் போடுற கொடுமையை பார்த்தா இவளுக்கு சாப்பிட்டு துட்டு கொடுக்காம போயிட்டாளுங்கன்னா நான் தலையில துண்டை போட்டுட்டுல போன போல. என்னம்மா இவன் ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொண்டு வான்னு கேட்டா ஒரு ஊரே சாப்பிட்ற மாதிரில கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்கான். இதுக்கு பேரு நான்வெஜ் தாலி. தாலியா? யார் தாலிமா? பெரிய தட்டில் வச்சு கொடுத்துருக்காங்கல்ல, அதைத்தான் சொல்லுவாங்க. ஹிந்தியில எல்லாம் தாலின்னு சொல்லுவாங்க. அதானே பார்த்தேன், நான் கூட பயந்தே போயிட்டேன். இவ்வளவு சாப்பாடு இருக்கே, இதுக்கெல்லாம் துட்டு ரொம்ப சொல்லுவாங்கல்ல. வெறும் 3000 ரூபா தான் ஆண்டி, கவலைப்படாதீங்க. ஏ கடவுளே, 3000 ரூபா இருந்துச்சுன்னா நானும் என் பிள்ளையும் சேர்ந்து ஒரு மாசம் பூரா நல்ல சாப்பாடா சாப்பிடுவோமே. இப்படி ஒரு நாளைக்கு ஒரு தட்டு சோறுக்காம 3000 ரூபா? வீட்டில் செஞ்சா கூட இவ்வளவு துட்டு ஆகாது. என்னம்மா கொள்ளையடிக்கானுங்க பாத்தீங்களா? வீட்டில் செஞ்சா இவ்வளோ துட்டு ஆகாது. நீ சொல்றது சரிதான். ஆனா வீட்டில் யாருமா செய்வா? நீயா செய்வ? எத்தை செஞ்சு தாங்கன்னு என்கிட்ட தானே சொல்லுவ. நான் உனக்கு செஞ்சு கொடுப்பேன், நீ 1008 குறை சொல்லுவ. அதுக்கு நீ வீட்டில் எதுக்கு சாப்பிடணும்? ஹோட்டலே போய் தின்னுக்கோ. எத்தே, நம்ம ரகசியத்தெல்லாம் இப்படி பப்ளிக்ல போட்டு உடைக்காதீங்க எத்தே. ஆமா, பெரிய பப்ளிக்கு இல்லைன்னா உங்க ரகசியம் எங்களுக்கெல்லாம் தெரியாதாக்கும். நான் எல்லாத்துலயும் 4 தட்டு கேட்டேன். எல்லாத்துலயும் ஒண்ணு தான் வச்சிருக்காங்க. எனக்கு இன்னும் நிறைய வேணும். ஏம்மா, இந்த மேசை மேல வைக்கிறதுக்கு எங்கம்மா இடம் இருக்கு? இருக்கிற இடத்துல பூரா கொண்டு வந்து தட்டா அடுக்கி வச்சுட்டா வைக்கிறதுக்கு இடம் இருந்தாதானே அவன் வைப்பா. நீ சாப்பிட்டு சாப்பிட்டு கேளு, உனக்கு சூடா கொண்டு வந்து தருவான். அதுவும் கரெக்டு தான். நல்லா சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும். சாப்பிட்டு சாப்பிட்டு வாங்கிக்கிடுதேன். நெட்டச்சி, எப்பவும் நீ தானே நல்லா சாப்பிடுவ. இன்னைக்கு என்ன வெறும் சூப்பு குடிச்சிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி நேரத்துல தான் நீ நல்லா சாப்பிடணும். ஏக்கா, எனக்கும் இந்த ஐட்டத்தெல்லாம் பார்க்கும்போது சாப்பிடணும் போலதான் இருக்கு. ஆனா வாய்க்கு விளங்க மாட்டேக்கிக்கா. இதுவே மற்ற நேரமா இருந்துச்சுன்னா நான் சாப்பாடை பார்த்துட்டு சும்மா விடுவேனா? அவ்வளோத்தையும் இந்நேரத்துக்கு காலி பண்ணியிருப்பேன்ல. இப்போ என்னால் சாப்பிட முடியலக்கா. இந்த சூப்பு மட்டும்தான் குடிக்க நல்லா இருக்கு. வேற எதுவும் வாய்க்கு விளங்கல. ஒரு 4 மாசம் ஆகிற வரைக்கும் அப்படி தாண்டி இருக்கும். பசிக்கவே பசிக்காது. சாப்பாடை பார்த்தாலே கொமட்டிக்கிட்டு வரும். ஆனா அதுக்கு பிறகு பாரு உனக்கு எப்படி பசிக்க போகுதுன்னு. ஒரு பெரிய பேய் சாப்பிட்ட மாதிரி சாப்பிடுவேன். அப்படியாக்கா? ரொம்ப நல்லது. அதுக்கு பிறகு நான் வேட்டைய ஆரம்பிச்சுக்கிடுதேன். அது வரைக்கும் நீங்கள் வேட்டையாடுங்க. ஆஹா, எனக்கு பிடிச்ச மாகி நுட்டால்ஸ் நல்ல டேஸ்டா இருக்கும் போல. அந்த கடையில ஏற்கனவே சாப்பிட்டதை விட இந்த கடையில சூப்பரா இருக்கும்னு நினைக்கேன். சரி, இன்னைக்கு நல்லா சாப்பிட வேண்டியதான். நான் இந்த பையட்ட 2 புரோட்டா கொண்டு வான்னு கேட்டேன். இவன் 4 புரோட்டா, சிக்கனு, குழம்பு அது இதுன்னு கொண்டு வந்து கொடுக்காட்டா என்னம்மா? இதுல எவமா திம்பா? இங்க கம்பியில வேற குத்தி குத்தி சிக்கனை கொண்டு வந்து வச்சிருக்கா. இது என்னதுன்னே தெரியல. ஏதோ டிக்காவோ அக்காவோ சொன்னா, என்னதுன்னு தெரியல. இதெல்லாம் எப்படி திங்க? கவலைப்படாதீங்க லட்சுமி ஆண்டி, அதை நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிடுவேன். ஆமாட்டி, எல்லாரும் ஆளுக்கு ஒரு கம்பி எடுத்து கடிச்சு தின்னுங்க. ஆமாட்டி, எல்லாரும் சேர்ந்து என்னையும் காப்பாத்தி விடுங்க. என்னால இவ்வளவு சோறு திங்க முடியாது. கொஞ்சோண்டு சோறும் குழம்பும் மட்டும் போதும். ஆளாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அள்ளிக்கோங்க டி. இந்த கூட்டத்திலேயே நான் தான் கொஞ்சம் விவரமான ஆளு. நல்ல அழகா கறி தோசை வாங்கியிருக்கேன். எனக்கு தேவையான அளவுக்கு கரெக்டா இருக்கு. நான் நல்லா சாப்பிடுவேன். இவ்வளவு சாப்பாடை வாங்கி அள்ளி அடைச்சு திங்கமே. பிள்ளை கொண்டு வந்து நீட்டுவானே, எவ்வளவு கேட்பான்னு தெரியலையே. எவ்வளோ கேட்டா என்ன லட்சுமி அக்கா? பயப்படாம சாப்பிடுங்க. ராமு கிரெடிட் கார்டு கொடுத்து விட்டுருக்காரு. அதை வச்சு துட்டு கொடுத்துடலாம். அடியே, கிரெடிட் கார்டுன்னு அந்த கடன் வாங்குற அட்டை தானே? ஆமாக்கா, அதே அட்டை தான். முதலே சொல்லியிருந்தா கொஞ்சமா ஆர்டர் போட்டிருப்போம்ல. நீ துட்டு நிறைய இருக்குன்னு சொன்ன, அதனாலதான் நானும் அது இதுன்னு ஆர்டர் போட்டுட்டேன். இப்ப கடனுக்கா திங்கணும்? அப்படியெல்லாம் இல்லை லட்சுமி அக்கா. எல்லாரும் அப்படியெல்லாம் தின்ற மாட்டீங்க. பார்த்துக்கிடலாம், சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு நான் என்ன குறைஞ்சா போயிட போறேன்? கணக்கு பார்க்காதீங்கக்கா. இருந்தாலும் இவ்வளவு சாப்பாடு ஆர்டர் பண்ணிருக்க கூடாது டி. வழக்கம் போல ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பிரியாணி வாங்கி தின்னுட்டு போயிருக்கணும். நான் தான் ஆசைப்பட்டு அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டேன். தப்பா நினைச்சுக்கிடாதே டி. ஏன்க்கா இப்படியெல்லாம் பேசுதீங்க? நான் ஒரு நாளைக்கு ட்ரீட் வைக்க கூடாதா? எல்லாரும் என்ன அப்படியே வாங்கி வாங்கி தின்ற போறீங்க? ஆளுக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு சாப்பிடுவீங்களா? அதை கூடயே நான் கொடுக்க மாட்டேன். ஏன் இப்படியெல்லாம் பேசுதீங்க? இருந்தாலும் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு இவ்வளவு துட்டு செலவழிக்கிறது அதிகம் தானே? நம்ம வாழ்றதே இந்த வயிற்றுக்காக தானே. வயிற்றுக்கெல்லாம் வஞ்சனை பண்ணக்கூடாது. நல்லா வேணுங்கிறத வாங்கி சாப்பிடுங்க. அதுவும் கரெக்டு தான் டி. சரி, ஒரு நாளைக்கு தானே சாப்பிடுவோம். யாரும் கவலைப்படாதீங்க. எல்லாரும் என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க. கடைசியில துட்டு நான் கொடுத்துருவேன். அடியே மூக்கில்லாத முனியம்மா, மண்டையை உடச்சிருவேன் பார்த்துக்கோ. நான் ட்ரீட் கொடுத்தா நீ எதுக்கு துட்டு கொடுக்க போற? நீ எனக்கு அக்கா தானே, அப்ப நான் உன் குழந்தை எனக்கு சித்தி தானே. ஒரு குழந்தைக்காக ஒரு சித்தி இதெல்லாம் செய்யக்கூடாதா? நல்ல பேச கத்துக்கிட்ட சிம்ரன். சரி சரி, துட்டு காணலன்னு நீ கொடு என்ன. சரி நட்டாக்கா. நல்ல வேலை, இந்த அருமையான நேரத்துல இந்த ராதாவும் செல்வியும் இங்க இல்லைன்னு நினைக்கும் போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமாட்டி, அவளுகளுக்கு தெரிஞ்ச பொறாமல்ல படுவாளுக.
சொல்லக்கூடாது டி. நம்ம ஹோட்டலுக்கு வந்தோன்னு சொல்லக்கூடாது. நெட்டச்சி மாசமா இருக்காராங்கிற விஷயத்தையும் சொல்லக்கூடாது. 5 மாசம் வரைக்கும் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. வயிற்றுச்சல் பிடிச்சவளுக. நல்ல அருமையா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்கள பத்தி எதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? கொமட்டிக்கிட்டு வாந்தி வருது. அவளுக்கு 2 பேரும் அந்த நிம்மி பிள்ளை கூட சுத்திக்கிட்டு அலைதாளுக. நேத்து நான் பார்த்தேன். என்னக்கா சொல்லுதீங்க? நிம்மி பிள்ளை கூடயே சுத்திக்கிட்டு அலைதாளுக? என்னத்துக்கு? அவ கூட எதுக்கு சுத்துதாளுக? என்னத்துக்குன்னு யாருக்கு தெரியும்? அந்த பிள்ளையும் இவளுகளும் பல்ல காட்டிக்கிட்டு தோல்ல கையை போட்டுக்கிட்டு பாட்டும் கூத்துமா நடந்து போய்கிட்டு இருந்தாளுக. நான் அதைத்தான் பார்த்தேன். அவளுக்கு என்ன பேசினாளுக, எங்க போனாளுக, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்பன்னா அவளுகளை கொஞ்சம் கவனிக்கணுமே. 3 பேர் சேர்ந்தா விளங்காத வேலையில பாப்பாளுக. எதுவும் திட்டம் போட்டு நம்மளுக்கு பிரச்சனை இழுத்து விட பாப்பாளுக. ஏமா சிம்ரன், நீ தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுமா. அவளுக்கு 3 பேர் சேர்றது சரி கிடையாது. ஏற்கனவே அந்த நெம்மி பிள்ளை ஆரஞ்சு மண்டையனை கட்டணும்னு அலைஞ்சது. இப்போ நம்ம சத்தம் போட்டு வச்சிருக்கோம். அவளுக்கு 3 பேர் சேர்ந்து அலைதாளுக்கு பத்தியா? அதனால எதுவும் திட்டம் போடுவாளுக. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருன்னு. ஏன் தான் இப்படி பண்ணுதாளுகளோ? நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்காளுக. நாங்களாம் இருக்கும்போது நீ ஏமா கவலைப்படுத? நம்ம தலைவர் இருக்காருல்ல, அவர்கிட்ட சொல்லி அப்பப்ப கேமரால கொஞ்சம் வாட்ச் பண்ண சொல்லுவோம். இவளுக்கு எங்க போறாளுக, என்ன செய்தாளுக, என்ன திட்டம் போடுதாளுகன்னு அவரை விட்டு பார்க்க சொல்லுவோம். சரியா? சரி இளிச்சா ஆண்டி. சிம்முக்குட்டி, நீ ஒன்றும் கவலைப்படாத. உங்க மாமியார் இருக்காங்கல்ல, அந்த சைக்கோ செல்லத்தாயி, அவங்க ஒரு ஆள் போதாதா? அவங்ககிட்ட விஷயத்த சொன்னா போதும், 3 பேரையும் ஓட ஓட விரட்டிடுவாங்க. அப்படியே இல்லைன்னு வச்சுக்கோயேன், வந்தாளுங்கன்னா 3 பேரையும் கட்டையை கொண்டு மண்டையை உடச்சிருவோம். அவளுக்கு ஜெயில கடந்த 2 நாளா ஊரே நிம்மதியா இருந்துச்சு. வந்த உடனே பிரச்சனையே ஆரம்பிக்காளுகளே. அட கடவுளே, ஜெயில இன்னொன்னு ஞாபகம் வருது. எங்க வீட்டுக்காரர் ஜெயில கிடக்காரு. அதுக்கு என்ன இப்போ? என்னட்டி இப்படி சொல்லுதே? அந்த மனுஷன் பாவம் ஜெயில கிடக்காரு. சோறு தின்னாரோ என்னமோ தெரியல. நான் பாட்டுக்கு இப்படி ஹோட்டல்ல வந்து பூந்து விளையாண்டுகிட்டு இருக்கேன். லட்சுமி, உங்க அத்தை போய் சாமீன் எடுக்க போறாங்கன்னு சொன்னேன்ல, இன்னும் எடுத்துட்டு வரலையோ? எங்க கதை மாதிரி தான் ஆயிட்டுக்கா. அவருக்கும் சனி ஞாயிறா போயிட்டு, அதனால சனி ஞாயிறு ஜெயில கிடந்துட்டாரு. திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வக்கீல் லீவா, அதனால எடுக்க முடியல. புதன்கிழமை தான் போய் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு தான் வருவாரு. வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சும்மாவா சொன்னாங்க? அவர் உங்களை பிடிச்சி ஜெயில போட்டாரு, நீங்க அவரை பிடிச்சி ஜெயில போட்டீங்க. 2க்கும் சரியா போயிட்டுல, அப்புறம் எதுக்கு கவலைப்படுதீங்க? இதெல்லாம் இந்த மனுஷனுக்கு தேவையாமா? பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு இருந்திருக்கலாம்ல. அப்படி இருக்கிறத விட்டுட்டு நிம்மி கும்மின்னு அந்த பிள்ளை பின்னாடி அலைஞ்சாரு. அந்த பிள்ளை இப்ப ஜாலியை சுத்திக்கிட்டு அலையுது. இந்த மனுஷன் ஜெயில கிடக்காரு. கெட்டின பொண்டாட்டியே புருஷனை கொண்டு ஜெயில போடுற கொடுமை. நான் ஒரு பாவி ஆயிட்டேன். புருஷனை கொண்டு ஜெயில போட்ட பாவி நானு. லட்சுமி, அப்படியெல்லாம் சொல்லாத. உன் மேல எந்த தப்பும் கிடையாது. இப்படி நீ சாப்பிடாம மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா மட்டும் அந்த மனுஷன் அப்படியே லட்சுமின்னு பாஞ்சு உளுந்து பழையர்னு பேசிட போறாராக்கும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பேசாம சாப்பிடு. அதானே, அவருக்கே என் மேல அக்கறை இல்லைன்னா நான் மட்டும் எதுக்கு அவர் மேல அக்கறையா இருக்கணும்? அவரே வரட்டும், திரும்பி வந்து லட்சுமி நான் செஞ்சதெல்லாம் தப்பு, இனிமே அடுத்த பிள்ளைங்க பின்னாடி போக மாட்டேன், நீ மட்டும்தான் வேணும்னு என்கிட்ட வந்து சொல்லட்டும். அதுக்கு பிறகு நான் அவர் மேல அக்கறையா இருக்கேன். அது வரைக்கும் அவர் எப்படி போனா எனக்கு என்ன? எப்பா, ஒரு வழியா மனசு மாறிட்டா. இப்பதான் நிம்மதியா இருக்கு. எப்ப பார்த்தாலும் மனசுக்குள்ள என்னத்தையாவது போட்டு குழப்பிக்கிட்டே கிடந்தேன்னு வச்சுக்கோயேன், நீ நிம்மதியா இருக்க முடியாது. உன் உடம்பு கெட்டு போயிரும். நம்ம நல்லா ஆரோக்கியமா இருந்தாதான் அடுத்தவங்கள பார்க்க முடியும். சரியா? யாரும் வந்து நம்மளை பார்க்க மாட்டாங்கம்மா. நம்ம தான் நம்மளை பார்த்துக்கிடணும். நீ நல்லா சாப்பிட்டு வச்சு நல்லா இருந்தாதான் அந்த கழுதைகளை பார்க்க முடியும். ஆமாத்த பாட்டி, நீங்க சொல்றது 100% கரெக்ட். நம்ம ஒரு மண்டையடி காய்ச்சல்னு படுத்து கிடந்தா கூட யாரும் நம்மள பார்க்க மாட்டாங்க. அவங்க வேலைதான் அவங்களுக்கு முக்கியமா இருக்கும். சோறு பொங்கலையா குழம்பு வைக்கலையான்னு கேட்பாங்களே ஒழிய நீ சாப்பிட்டியா, நீ தூங்குனியா, மாத்திரையை போட்டியான்னு யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அதனால நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கிடணும். சரி, எல்லாரும் அழுவாச்சி கதையை விட்டுட்டு சந்தோஷமா சாப்பிடுற வழியை பாருங்க. மாலாக்கா, நீங்க வீட்டுக்கு போகும்போது அலெக்சண்ணனுக்கும் பிரபுவுக்கும் சேர்த்து சாப்பாடு வாங்கிட்டு போயிருங்க. சரியா? சரி டி, எப்படியும் வாங்கிட்டு தான் போகணும். இல்லைன்னா என் மகன் கேட்பான், நீ மட்டும் நல்ல ஹோட்டலில் போய் தின்னுட்டு வந்துட்டு எனக்கு மட்டும் வீட்டில் சோறு தரியோன்னு கேட்பான். லட்சுமி அக்கா, நீங்களும் பிள்ளைகளுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போயிருங்க. பிற துர்கா கொண்ட பாட்டிக்கும் கிறிஸ்மஸ் தாத்தாக்கும் சேர்த்து சாப்பாடு வாங்கிட்டு போயிருங்க. என்னடி எங்க மாமனாரையும் மாமியாரையும் இப்படி சொல்லுதே? சொல்லி சொல்லி பழகிட்டு லட்சுமி அக்கா, கோவப்படாதீங்க. சேச்சே, கோவலாம் படலட்டி, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சரி, எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு போயிருங்கன்னு. அதெல்லாம் வேண்டாண்டி, இப்ப சாப்பிட்டதுக்கே துட்டு எவ்வளவு ஆச்சுன்னு தெரியல. அந்த பையன் வேற பிள்ளை கொண்டு வந்து நீட்டிக்கிட்டு நிப்பான். எவ்வளவு கேட்பான்னு தெரியல. இன்னும் வீட்டுக்கு வேற வாங்கிட்டு போனோம்னு வச்சுக்கோயே, துட்டு ரொம்ப செலவாகும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு புரோட்டா கடை இருக்குல்ல, அங்க ஆளுக்கு 4 புரோட்டா வாங்கி கொடுத்துருவேன். ஏன்க்கா இப்படி சொல்லுதீங்க? நம்ம மட்டும் சிக்கனு மட்டனு அது இதுன்னு நல்லா திங்கும். பிள்ளைகளுக்கு மட்டும் 4 புரோட்டாவோட விட்டுறலான்னு பாக்கீங்களோ? அதெல்லாம் முடியாது. எல்லாருக்கும் சேர்த்து வாங்கிட்டு போகணும். ஏன்டி இப்படி அடம் பிடிக்க? ஏக்கா, செலவழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கணக்கு பார்க்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு செய்யறதுக்கு ஒரு நாள் கணக்கு பார்க்கவே கூடாதுக்கா. சரிடி, உன் இஷ்டம். நீ என்ன ஆசைப்படுதியோ அதை வாங்கு. அப்படி வாங்க வலிக்கு. 1 மணி நேரத்துக்கு பிறகு. எப்பா, என் வாழ்க்கையில நான் இவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டதே இல்லையே. ஒத்த கறி தோசை தானேன்னு வாங்கிட்டேன். எடுக்க கறியால வந்துகிட்டு இருந்துச்சு. சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டு சாப்பிட்டுருக்கேன். நடந்தெல்லாம் வீட்டுக்கு போக முடியாது டி. ஒரு லாரி இருந்தா வர சொல்லுங்க டி, ஏறி போயிருவோம்.
எனக்கெல்லாம் அந்த பிரச்சனையே இல்லப்பா. நடக்க முடியலன்னா உருண்டுகிட்டே வீட்டுக்கு போயிருவேன். எல்லாம் ஒரு தட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே உருண்டுக்கிட்டு வாரீங்க. ஏம்மா நீ வாலிபு பிள்ளைம்மா, நீ நல்லா சாப்பிடு. நீ நல்லா சாப்பிட்டாதான் நல்லது. நாங்க அப்படியா? நாங்களாம் கிளடு கட்டிங்க, நாங்க இவ்வளவு சாப்பிட முடியுமா? நான் மட்டும்தான் கரெக்டா சாப்பிட்டுருக்கேன். ஒரு நுட்டால்ஸும் ஒரு தட்டு கோலா உருண்டையும். நான் டயட்ல இருக்கேன் பாத்தீங்களா, அதனால கொஞ்சம் குறையாதான் சாப்பிடுவேன். ஏமா அந்த பையனை கூப்பிடுங்கம்மா, பிள்ளை கொடுத்துட்டு கிளம்புவோம். அவனே வந்துட்டாமட்டி, பாத்தியா? நீ சொன்னது காதுல விழுந்துட்டு போல. ஏக்கா பில்லும் ரெடியா இருக்கு, பின்னால மாவரைக்க ஆட்டோ வரலும் ரெடியா இருக்கு. எப்படி வசதி? என்னது ஆட்டோ வரல் ரெடியா இருக்கா? நாங்க என்ன மாவரைக்கவா வந்திருக்கோம்? இல்ல எப்படியும் இவ்வளவு துட்டு வச்சிருக்க மாட்டீங்க. மாவு தானே அரைக்கணும். பின்னால 4-5 உரல போட்டு வச்சிருக்கேன், வந்து அரைக்கீங்களா? மூக்கு பொடப்பா இருந்தா இப்படிதான் பேச தோணும். மூக்கு பிடிச்சி நறுக்கி விட்டுருவோமா? நெட்டச்சி நான் நறுக்குதே நெட்டச்சி, நீ மூக்க பிடிச்சுக்கோ. நான் நல்லா நறுக்கு நறுக்குவேன். என்னது மூக்கு நறுக்க போறீங்களா? மூக்க மட்டும் நறுக்க மாட்டோம், அதுக்கு அடுத்து கை காலுன்னு ஒண்ணு ஒண்ணா நறுக்குவோம். ஏமா நீங்களா பொம்பளைங்களா பேயா? தரவு நீர் எப்படி சொல்லுவீரு? நாங்க சாப்பிட்டதுக்கு துட்டு கொடுக்காம ஓடிடுவோம் நினைச்சிடோ? மாவரைக்கணும் ஆட்டோ வரல் கிடக்குன்னு சொல்லுவீரு. நாங்க துட்டு வச்சிருக்கோம், கொடுக்காமலாம் போக மாட்டோம். ஏக்கா பில்லு ரொம்ப வந்திருக்குக்கா, அதான் துட்டு இருக்கோ இல்லையோன்னு அப்படி எல்லாம் பேசிட்டேன். ரொம்ப வந்திருக்குன்னு சொல்லுதே. எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லுப்பா. அதானே எவ்வளவு பில்லு வந்திருக்குன்னு சொல்லவே இல்ல, அதுக்குள்ள மாவரைக்கீங்களான்னு கேட்க. ஏக்கா 15,000 வந்திருக்குக்கா. 15,000 ஓவாக்கி எங்களை மாவரைக்க சொல்லுவீரோ? சாரிக்கா தெரியாம சொல்லிட்டேன். 15,000 ரூபாய் பில்லு தாரீங்களா? 15,000 என்ன 15,000? 5,000 ரூபாய் டிப்ஸும் சேர்த்து 20,000 தாரேன், வாங்கிக்கோங்க. ஏட்டி நான் தான் துட்டு கொடுப்பேன், நீ கொடுக்க கூடாது. அது எப்படி? முதல்ல பேசுனது தானே. பிறக்க போற பிள்ளைக்கு நான் சித்தி, நான் தான் துட்டு கொடுப்பேன்னு அப்பதே சொன்னோம்ல. துட்டு காணலைன்னா தான் உன்கிட்ட கேட்பேன்னு சொன்னேன். இப்போ என்கிட்ட துட்டு இருக்கு, நானே கொடுத்துருவேன், பேசாம இரு. நீ மட்டும் இப்ப துட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன், இந்த கடைக்கார மண்டையை உடைச்சிருவேன். நீ மட்டும் துட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன், உடஞ்சி போன இவன் மண்டையை பூரம் பிறக்கி கொண்டு போய் மொட்டை மாடியில் காக்காய்க்கு போட்டு வந்துடுவேன். நீ மட்டும் காக்காய்க்கு கொண்டு போய் இவன் மண்டையை போட்டு நல்ல காக்காயை ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிடலான்னு பாக்கியோ? நான் சும்மா இருப்பேனா? இவன் கை விரல் பூரா சும்மா தானே இருக்கு, அவ்வளத்தையும் வெட்டி கொண்டு போய் நானும் காக்காய்க்கு போடுவேன். அமுக டுமுகள் அமால் டுமால்